இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுகாப்பியங்கள் வந்து பார்க்க போகிறோம். நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணின்னு இந்த 5 நூல்களையும் ஐஞ்சிறுகாப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நாககுமார காவியம் வந்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, 170 பாடல்களை கொண்டது. உதயகுமார காவியம் வந்து 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, இது வந்து 320 பாடல்களை கொண்டது. யசோதர காவியம் வந்து பார்த்திங்கன்னா 369 பாடல்களை கொண்டது, 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. நீலகேசி வந்து 894 பாடல்களை கொண்டது, 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சூளாமணி வந்து பார்த்திங்கன்னா 2330 பாடல்களை கொண்டது, கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதில் யசோதர காவியத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடையாள்வேல் வெண்ணாவலூர். சூளாமணி வந்து பார்த்திங்கன்னா தோளாமொழித்தேவர். மீதி இருக்கக்கூடிய 3 நூல்களுக்குமே ஆசிரியர் பேர் வந்து தெரியவில்லை.